ஒரு நியூஸ் படித்தேன். நான் ரொம்ப யதார்த்தமாக ஒரு ட்ராவலில் வந்து ஒரு நியூஸ் படித்தேன். அந்த நியூஸ்லேருந்து வந்த கதை தான் சார் இது. ஒரு டைரக்டர்னா அவங்க மனசுக்குள்ள என்னோட பேரில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் 4 எனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுச்சா? அப்படி தான் வந்துடுச்சு. நீங்கள் நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்டேன், கதை சொல்கிறாங்க, என்ன கதை வச்சுருக்கேன்னு டேரக்டர்கிட்ட தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ இது மலையாளத்தில் இல்லை சார். மலையாளத்தில் கதாசிரியர் வேறு, இவங்க வேறு, டைரக்டர் வேறு. இப்படி தான் எல்லா ஊர்லேயும் இருக்குது. நம்ம இதில் மட்டும்தான் அது மாதிரி இருக்குது. இப்போ மைலாட் படம் இது எங்கேருந்து வந்த படம் இந்த கதை? சார் இது அதான் ஒரு 5-6 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று சார், ஒரு நியூஸ் படித்தேன். நான் ரொம்ப யதார்த்தமாக ஒரு ட்ராவலில் வந்து ஒரு நியூஸ் படித்தேன். அந்த நியூஸ்லேருந்து வந்த கதை தான் சார் இது. அந்த நியூஸ் வந்து 2 பேர் சம்மந்தப்பட்ட நியூஸ். அதாவது இந்தியாவில் ஒரு கடைசி வரிசையில் நிற்கிற ஒருத்தவனுக்கும் அதை பைபாஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒரு இடத்துக்கு போக முடிஞ்சு அந்த க்யூலே நிற்காமல் பைபாஸ் பண்ணிவிட்டு முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒருத்தவங்க. இப்படி 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய 2 கதாபாத்திரமும் ஒரு சூழல் காரணமாக ஒரு இடத்துல சந்தித்தா என்ன நடக்குங்கிறது தான் கதை. அந்த நியூஸ் ஒரிஜினல் நியூஸ் உண்மை. பட் அது என்னங்கிறது இப்போ சொல்ல முடியாது சார். ஸோ அந்த நியூஸ்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி எழுதப்பட்ட கதை தான் மயிலாட். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், ஒன்லி மில்கி மிஸ்ட்.